பேரம் நடந்ததா இல்லையாங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். முன்னாள் அமைச்சர் தலைமறைவாக இருக்கார், ஒரு அவர்கள் சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பேரம் நடந்துச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இந்த அரசாங்கம் நடந்துச்சா இல்லையாங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி இப்படி ஒரு நிலைமை நம்ம சந்திக்கிறோம். முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் தமிழகம் கண்டிராத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கோவை நீதிமன்றங்கள் மற்றும் பெரும்பான்மையான மாவட்டங்களில் நான் கேட்டறிந்த வரைக்கும் பெரும்பான்மையான மாவட்டங்களில் அரசு சார்பாக ஆஜராவதற்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படவில்லை அல்லது நியமிக்கப்பட்டதற்கான ஆணை பெறப்படவில்லை. அதன் காரணமாக பிணை வழக்குகளில் தேக்கம் ஏற்பட்டிருக்கு. எந்தவித காரணமும் இன்றி சிறைவாசிகள் பிணை கிடைக்காம சிறையில் இருக்காங்க. சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எதையும் ஃபைல் பண்ண முடியாமல், கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய நோட்டீஸு ரெப்ரசன்டேஷன்லாம் பண்ண முடியாமல் வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு தகர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் நான். இந்த வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருந்தாலும் கூட உண்மை அதுதான். இல்ல சார், நான் தான் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயே போலையே. நான் என்ன சொல்றேன், பேரம் நடக்குதுன்னு நான் சொல்லலை. நீங்க போடுற ஆட்கள் தவறான ஆட்கள்னு நான் சொல்லலை. போடுற ஆட்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலை. ஏன்னா அது உங்களோட உரிமை. அரசாங்கம் அதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கு, அதை அவங்க பண்ணணும். போலீஸோட ரிப்போர்ட் வாங்கிக்கணும், ரெவன்யூ ரிப்போர்ட் வாங்கிக்கணும், ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்கு, சிபிசிஐடி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. பேரம் நடந்ததா இல்லையாங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தான் வழக்கு பதிவு போடப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் தலைமறைவாக இருக்காரு, ஒரு அவர்கள் சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பேரம் நடந்துச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. நடந்துச்சா இல்லையாங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். மெரிட்டுக்குள்ளேயே நான் போல. நீங்க யாரை போடணும் யாரை போட வேண்டும் என்றே நான் சொல்லலை. யாரை வேணாலும் போடுங்க, ஆனா உடனே போடுங்க, போட்டதுக்கான அரசாணையை வெளியிடுங்கன்னு சொல்றேன். அப்பதான் அவங்க அந்த பணிகளை செய்ய முடியும்னு சொல்றேன். ஆனா நீங்க எண்ணிக்கையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் தேங்குறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அதுக்கு காரணம் இருக்கும். 2 பக்கம் வக்கீல் இருப்பாங்க. வழக்கு தேங்குறதுல ஒரு அரசாங்க தரப்புல வக்கீல் இல்லாம வழக்குகள் தேங்குறதுங்கிறது இந்தியன் ஜுடிஷியரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி இப்படி ஒரு நிலைமை நம்ம சந்திக்கிறோம். நான் 18 வருஷம் முடிஞ்சிச்சு. அண்ணன் எல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. இவரோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த கோர்ட்ல பார்த்திருக்க மாட்டாங்க. பிணை வழக்குகளே ஏவரேஜா ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் 60 to 70 வழக்குகள் மொத்தமா வரும். பெயில் ஏபிலாம் 5 நாளுக்கு கணக்கு போட்டீங்கன்னா 400 வழக்குகள். 400 சிறை கைதிகள் எந்த விதமான காரணமின்றி பெயில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம அவங்க சிறையில் இருக்காங்க. அதை நம்ம அவங்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கின்ற செயல்னு நான் சொல்றேன்.